ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஜனநாயகன் மூவி போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சா அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியலாக போஸ்ட்பாண்ட் ஆகலை, பட் ஆனால் வந்துட்டு கரண்ட்லி டெக்னிக்கலி போஸ்ட்பாண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு படமானது சென்சார் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, படமானது சென்சாருக்கு வர டிசம்பர் 18 வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க 22 பார்த்துட்டு ஒரு 27 கட்ஸுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் 24 மறுபடியும் அந்த 27 கட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சென்சாருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே வந்துட்டு டீமானது படத்தை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களும் வந்து சொல்கிறாங்க. வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படத்தில் வந்துட்டு நிறைய வைலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி சென்சார் கட்டுன்றது வந்துட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா படத்தில் வந்துட்டு இந்த மத பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, சென்சார் போர்டில் மொத்தம் 5 பேர் உட்காந்து படம் பார்த்தாங்க. அதில் ஒருத்தவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஆர்மி எம்பலம்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுவாக இருக்குது, அதனால் வந்துட்டு அதெல்லாம் நீக்க சொல்லி வந்துட்டு சென்சார் போர்டில் படம் பார்த்த 5 பேரில் ஒருத்தர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு சேர்மனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சேர்மனும் அதனால் வந்துட்டு அது வந்துட்டு திரும்ப வந்துட்டு சென்சார் பண்ணிட்டு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அப்படின்ற விஷயமே இப்போ தான் வந்துட்டு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, கிட்டத்தட்ட 5 பேர் படம் பார்த்தாங்க, அதில் 4 பேருக்குமே பிரச்சனை இல்லை, ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனை. மெஜாரிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் சொல்கிறது தானே கேட்கணும், நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறத மட்டும் எப்படி வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சேர்மன் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும், சேர்மன் இன்னொரு தடவை வந்துட்டு படத்தை பார்த்துட்டு தான் வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப நாங்கள் வந்துட்டு படத்தை சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வாரம் ஆகும், அதாவது 1 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதற்கான தீர்ப்பு வந்துட்டு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு தான் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. மேபி ஜனவரி 9 தான் வந்துட்டு இதை வந்து நாங்கள் வந்துட்டு ஓகே சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இல்லை கொடுக்கலன்னு சொன்னாலுமே, கொடுக்குறோன்னு சொன்னாலும் வந்துட்டு திரும்ப ஒரு 5 பேர் புதுசாக ஒரு ஆள் ஒருத்தவங்க உட்காந்து பார்த்து அது என்ன சர்டிஃபிகேட்டுன்றதை கொடுக்கணும், அதுக்கு ஒரு டைம் ஆகும். இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலுமே மறுபடியும் அதை 5 பேர் பார்த்துட்டு என்ன பிரச்சனை, எதனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லணும். இதெல்லாம் வந்துட்டு சொல்லி முடித்து படம் ரிலீஸ் ஆக போகிறது வந்துட்டு ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாது அப்படின்றது தான் டெக்னிக்கலி ஒரு உண்மையான விஷயம். ஸோ அப்படியே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலுமே ஒன்று ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லை ஜனவரி 14 தான் வந்துட்டு படமானது ரிலீஸுன்றது ஆகும். பட் இவங்க பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு பெருசு, அதனால் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, அடுத்து வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றத வந்துட்டு கணக்கு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாதிக்கப்பட்டதெல்லாம் யார் அப்படின்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் வேறு லெவலில் வந்துட்டு சேல் ஆகிருக்கு, ஒரு மாசான சேலிங் கூட சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே எல்லா தேட்டர்ஸும் வந்து டக்குன்னு புக் ஆகிடுச்சு, அதை வந்துட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு காசு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவங்க ஏன் இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது வந்து தெரில. ஒரு படத்துக்கு சென்சாருக்கு இத்தனை நாள் ஆக்கி இப்படி இழுத்தடிச்சு இவ்வளோ பிரச்சனைகள், அப்படியே தீர்ப்பு வந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு ஃபேவராக வந்தாலுமே இவங்க ஹைகோர்ட் போனாங்க அப்படின்னா மறுபடியும் அது இழுத்தடிச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எப்படி முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை. ஸோ இதில் இப்போ ஃபேன்ஸும் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு இப்போ ரீஃபண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றதில் ஒரு சில தேட்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு, ஒரு சில தேட்டர்ஸ்லாம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி வந்துட்டு நீங்கள் கவுண்டரில் வாங்கினதெல்லாம் போய்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மேபி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே வந்து தெரியும். ஸோ இப்போ வரைக்குமே இந்த டீம் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த நியூஸஸும் அல்ல. பட் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது மேபி போஸ்ட்பாண்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ ஓகே, இது பிரச்சனை இல்லாத தளபதி படம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ்ன்னு கூட வந்து எடுத்துக்கலாம். பட் எல்லாருக்கும் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலும் இது ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் வந்து இருக்க போது. டெஃபினட்டாக அந்த மனுஷனுக்காக போய் வந்து படம்ன்றது வந்துட்டு இப்போ எப்படி புக்கிங் ஆச்சோ திரும்ப ரிட்டன் புக்கிங் ஓப்பன் பண்ணாலும் இதே ஃபாஸ்ட்டாக தான் வந்து ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.